என்றால் துறவண்டையிலே நிற்கும் மனிதன். புரியுதா? மறுபடியும் சொல்ல பாருங்க. துறவண்டையிலே நிற்கும் மனிதன். சொல்லுங்க சொல்லுங்க. துறவண்டையிலே நிற்கும் மனிதன். துறவனா என்ன? துறவனா என்ன? பாருங்க. துறவனா என்ன? கிணறு. கிணத்துக்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறான். இதான் பிரசவி. கிணத்துக்கிட்ட துறவண்டையிலே நிற்கும் மனிதன். யார் இந்த மனிதன்? எதற்கு நிற்கிறார்? என்ன சொல்லப்படும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேலையாய் அந்த மனிதன் அந்த கிணற்றிடத்தில் வந்திருக்கிறார். ஒரு வேலையாய் அந்த மனிதன் அந்த துறவண்டையிலே வந்திருக்கிறார். சீக்கிரமாய் அவருடைய வேலையை முடிக்க போறார். ஒரு முக்கியமான வேலைக்காக அந்த கிணத்தண்டையிலே வந்திருக்கிறார். துறவண்டையிலே வந்திருக்கிறார். சீக்கிரம் அந்த வேலை முடிய போறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் அந்த மனிதன்? அவன்தான் ஆபிரகாமின் வேலைக்காரன். சொல்லுங்க. யார் அந்த ஆளு? கிணத்துக்கு நிற்கிற அந்த ஆள் யாரா? ஆபிரகாமுடைய வேலைக்காரன். எதுக்கு என்றால் ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும்படிக்கு வந்திருக்கு. இப்போ ஆபிரகாமுடைய ஃபேமிலி கவனிக்கலாம். ஆபிரகாம் அவன் பிள்ளை யாரு? ஈசாக்கோட மனைவி யாரு? ஆபிரகாம் என்பது பிதாவாகிய தேவன். ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்து. ரெபெக்காள் என்பது சபை. நான் சொல்றது புரியுதுனாங்க? இது புரிஞ்சா சொல்ல சபை புரியும். ஆபிரகாம் யாரு? பிதாவாகிய தேவன். ஈசாக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. ஈசாக்கோட மனைவி யாரு? ரெபெக்காள் யாரு? சபை. இப்போ அந்த துறவண்டையிலே நிற்கிற மனிதன் யார் என்றால் ஆபிரகாமின் வேலைக்காரர். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்படி புரியுறாங்க? ஆபிரகாமின் வேலைக்காரர் யாராவது? பரிசுத்த ஆவியானவர் துறவண்டையிலே வந்து நிற்கிறார், வந்திருக்கிறார். படிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். யார் சொல்றது? யார் சொல்றீங்க? யார் சொல்றது? வேலைக்காரன். வேலைக்காரன் யாரு? இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் என்று இந்த காலை வேளையிலே ஒரு சத்தம் கேட்கிறது. நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். எதற்கு? ஈசாக்குக்கு மனைவி ஆயத்தப்பட்டது. இப்ப அந்த கிணறு என்ன அர்த்தம்? நார்மல் ஏன் கிணறு கிட்ட நிற்கிறாரு? நிற்கிறாரு பரிசுத்த ஆவியா. கிணத்துக்கிட்ட நிற்கிறார். எங்க நிற்கிறாருங்க? எங்க நிற்கிறாங்க? துறவு, தண்ணீர் துறவு. தண்ணீர் துறவு என்றால் சபை, சர்ச். கிணறு என்றால் என்ன சொல்ல எல்லாரும்? சபை.
அப்போ அவர் எங்க நிற்கிறாரு? சபையில வந்து நிற்கிறார். எங்க நிற்கிறாரு? எங்க நிற்கிறாரு? இன்றைக்கு நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இந்த இடம் பைபிள் என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஒரு கிணறு. நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? தண்ணீர் துறவண்டையிலே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்படிக்கு ஒரு மனிதனை வந்து நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லாரையும் என்ன என்று அறியும்படிக்கு, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று அறியும்படிக்கு இந்த இடத்துல ஒரு மனிதன் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இங்க நிற்கிறவர் நாம் அறியாத ஒருத்தர் இருக்கிறார், நாம் பார்க்க முடியாத ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் அவரை பார்க்க முடியாது, நாம் உணர முடியும். ஆமென். கிணறு தான் சபை, சர்ச். இங்க ஒருத்தர் நிற்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு வந்திருக்கிறார் என்றால், ஈசாக்குக்கு மனைவியை ஆயத்தப்படுத்தும்படி. எதுக்கு வந்திருக்காங்க? ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் யார் மூலமா நிறைவேறுது? ஈசாக்கின் மூலமாக. அதுல முக்கிய பாகம் ரெபெக்கா. முக்கிய பாகம் யாருங்க? ஈசாக்கோட மனைவி. நாம் தான் இயேசுக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிற மனவாட்டி. நாம் தான். பாருங்க, ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க எல்லாம் கவனிங்க. இயேசுக்கு மனவாட்டி யாருன்னா நம்ம எல்லாரும் சபை. ஏன் இயேசுக்கு மனவாட்டின்னு சொல்றாங்க? அத இயேசுக்கு நெருங்கிய உறவு யாருக்கு என்றால் சபைக்கு தான். அதான் மனவாட்டின்னு சொல்லுங்க. ஆமென். இயேசுக்கு நெருங்கிய உறவு யாரு? பாருங்க, இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி கணவனுக்கு மனைவிக்கு நெருக்கம் என்னது? தாயும் தகப்பனை விட்டு யாரோட நெருங்கி இருப்பான்? அவர் மனைவியோடு நெருங்கி இருப்பான். ஒரு நெருக்கமான உறவு தான் கணவன் மனைவி. அப்ப சபை என்பது நாம் எல்லாரும் இயேசுக்கு மனவாட்டி போல. ஆம்பளையும் பொம்பளையுமா இருக்கிற எப்படி இயேசு மனவாட்டியை மாற முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அது அர்த்தம் இல்லைமா? பூமியில வாழும்போதுதான் ஆண் பெண். ஆனால் மரித்த பிற்பாடு ஆத்மா தான், ஆண் பெண் அல்ல. ஆமென். நாம் மரித்து இந்த உலகத்துக்கு விட்டு போன பிற்பாடு நாம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கடவுளுக்கு முன்பாக எப்படி போனாமோ, கடவுளுக்கு முன்பாக நாம் ஒரு தேவ தூதர்களை போல இருப்போம். ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. ஆமென். அப்ப இயேசுக்கு மனவாட்டி என்பவர்கள் ஆத்துமாக்கள். ஆமென். அப்ப சபையில் இருக்க நம்ம எல்லாரும் என்னவா மாற போறோம்? நம்ம இயேசுவுக்கு நான் சொல்றது புரியுதுங்களாங்க? நம்ம என்ன மாற போறோம்? நம்ம இயேசுவுக்கு மனவாட்டி. அப்படி என்றால் இயேசுவுக்கு நெருங்கினவர்களாக நாம் மாற போகிறோம். இயேசு பக்கத்துல உட்காரு. நம்ம ஒரு புருஷன் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல உட்கார்ந்து யாருக்கு அதிகாரம் இருக்கும்? சொல்லுங்க எல்லாரும். யாருக்கு அதிகாரம்? மனைவிக்கு தான் அதிகாரம். ஒரு கணவன் இருக்கிறார், அவங்க பக்கத்துல நெருக்கத்துல யார் உட்காரணும்? மனைவி தான் உட்காரணும். வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை சொல்ல, நான் பரலோகத்திலே எவ்வளவு பேர் பரலோகத்தில் வருவார்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ரத்த சாட்சிகள் எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்க. ஆனா இயேசுவின் அருகாமையிலே பக்கத்துல உட்கார போறது யார் என்றால் புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நாம் தான் உட்கார போகிறோம். இதுதான் சத்தியம். ஆமென். ஜெயிக்கிறவன் என்னோடு கூட, வெளிப்படத்தில் படிக்கலையா? ஜெயிக்கிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். வெளிப்படத்தில் படிக்கலையா? நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சிங்காசனம், இயேசுவோடு கூட உட்கார போகிறோம். அவர்கள் தான் மனவாட்டி. தப்பா புரிஞ்சு கூடாது. இயேசுக்கு மனவாட்டியா மனைவியா நம்ம எல்லாரும் அப்படி தப்பா நினைக்கூடாது. மனுஷங்க சரீரத்துக்கு தப்பா தெரியும். ஆனால் செத்த பிற்பாடு நம்ம எல்லாரும் ஆண் என்றும் பெண் என்றுமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு ஜீவ ஆத்மாவாய் மாறி போயிடும். ஒரு தூதர்களை போல மாறி போவோம். அந்த தூதர்களுடைய பரிசுத்தமான கூட்டம் தான் இயேசுவின் பக்கத்துல உட்கார்ந்து. அவர்கள் தான் மனவாட்டி. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. எல்லாரும் மனவாட்டி. உனக்கு தான் அந்த இடம். சொல்லுங்க. இப்ப சத்தியம் வருவோம். இப்ப அந்த ஆள் எதுக்கு வந்திருக்காரு? கணத்துக்கிட்ட அவரு எது வந்திருக்காருங்க? எதுக்கு வந்திருக்காரு? ஈசாக்குக்கு மனைவியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு. ஈசாக்கு யார்? ஈசாக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. ஈசாக்கு யாரு? இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு
அந்த வேலைக்காரன் கிணத்தண்டையில வந்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வந்திருக்கிறார். சபைதான் கிணறு. எப்படி ஒரு ஊர்ல, அந்த காலத்துல ஒரு ஊர்ல ஜனங்கள் தண்ணீர் எடுக்கும்படி எல்லாரும் கிணத்துக்கு போவாங்க. அங்க போய் தான் எடுத்துட்டு வந்து வீட்டுல சமையல் பண்றது, வீட்டுல குடிக்கிறது எல்லாம் கிணச்சுல கொண்டு வருவாங்க. எல்லாரும் போவாங்க. எல்லாரும் எங்க போவாங்க? அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் சர்ச் சபையை ஒரு கிணறு போல வச்சிருக்கிறார். எல்லா மனிதர்களும் இங்க வர வேண்டும். எல்லா மனிதர்களும் இங்க வர வேண்டும். தண்ணீர் எல்லாம் யாரும் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அதே போல இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்துமாவுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீரை பெறும்படிக்கு எல்லாரும் சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த கிணறு என்றால் சபை. எங்க படிக்கணும்? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் படிக்க முடியல. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும் பொழுது, துறவு என்பது மணவாட்டிக்கு, மணவாட்டி எப்படி சொல்லுது? அது கிணறுக்கு அடையாளமா இருக்கிறது. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எத்தனை சீக்கிரம் படிக்கலாம்? 11. படிங்க. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் இல்லையா? 11. எந்த வசனம் பாருங்க சொல்றேன். உன்னத பாட்டு 3ஆம், ஒரு நிமிஷம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். கிணறு என்றால் சபை. கிணறு என்றால் சர்ச். எப்படி தண்ணீர் இல்லாமல் ஒரு கிராம ஜனங்கள் வாழ முடியாதோ அதே போல சபை, சர்ச். பைபிள் வசனம், வார்த்தை இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. அப்போ சபை என்பது கிணறுக்கு அடையாளமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப கிணத்துல என்ன இருக்கும்? பாருங்க, கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணீர். வேத வசனத்துக்கு அடையாளம். தண்ணீர் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வீட்டுல படிச்சு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தண்ணீர் என்பது வசனத்துக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். இந்த கிணற்றண்டையிலே ஒரு மனிதன் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு செய்யற 3 காரியம் சொல்றோம் பாருங்க. சர்ச் என்றால் தேவன் நம்மை சந்திக்கும் இடம். சொல்லுங்க. சர்ச்னா என்னங்க? ஒரு கடவுள் ஒரு மனிதனை எந்த இடத்துல சந்திக்கிறார்? சர்ச். பைபிள்ல படிக்கும் போது எங்கெல்லாம் மனிதனை கடவுள் சந்தித்தாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டலாம். இந்த நாட்கள் நாம் சபை என்று சொல்லுகிறோம். ஆமென். சர்ச் கிணறு. ஏன் கிணத்துக்கு வரணும்? ஏன் சர்ச்சுக்கு வரணும்? கடவுள் உன்னை சந்திக்கிற இடம் சபை. இரண்டாவது, தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் இடம் சபை. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ரெண்டாவது விஷயம், நம்முடைய இருதயத்தை உள்ள என்ன இருக்குது, நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிற இடம் எந்த இடம் சொல்லுங்க? சபை. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? அந்த அந்த வேலைக்காரன் எங்க நின்றார்? அவரு கிணற்றண்டை. தேவன் கடவுள் உன் இருதயத்தில் என்ன இருக்குது என்று பார்க்க வேண்டும் என்றால் நீ சபைக்கு வர வேண்டும். கடவுள் உன்னை சந்திக்க வேண்டும் என்றால் நீ சபைக்கு வர வேண்டும். மூன்றாவது காரியம் சொல்ற பாருங்க, கடவுள் நம்மோடு பேசுகிற இடம் சர்ச். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் நம்மை சந்திக்கிற இடம் சபை. தேவன் நம்ம இருதயத்தை பார்க்கிற இடம் சபை. தேவன் நம்மோடு பேசுகிற இடம் சபை.
அந்த வேலைக்காரன் கிணத்துக்கிட்ட நிக்கிறார். ஏன் ரெபேக்கா வீட்டுக்கு போயிடுறாரு அவரு? ரெபேக்கா வீட்டுக்கு போயிட்டு ஆமா ஆமா போலாம் கை குடிச்சு போயிடலாம் கம்முன்னு ஏன் கிணத்துக்கிட்ட நிக்கிறாரு அவரு? ஸ்தோத்திரம். தேவன் முதலாய் பார்ப்பது நீ சபைக்கு வருகிறாய் என்றுதான் தேவன் பார்க்கிறார். கிழக்கன்றையிலே ஒருவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். என் சர்ச்சுக்கு வரும் முன்னாடி ஒரு அறிவு உண்டாகணும். பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். எப்படி ரெபேக்காள் கிழக்கன்றையிலே வந்து அந்த வேலைக்காரனை சந்தித்து ஈசாக்குக்கு மனைவியாய் மாறினாலோ அதுபோல சபைக்கு வரும்போது நாம் பரிசுத்த ஆவியானவரை சந்தித்து இயேசுவுக்கு மனவாட்டியாக நாம் மாற்றப்படுவோம். ஒரு 3 காரியம் சொல்ற கவனிங்க. இப்போ கிணற்றண்டையிலே நடந்த 3 சம்பவங்கள் சொல்றேன் பாருங்க. 1, ஆகாரோடு பேசின இடம் தண்ணீர் ஊற்று. எங்க படிக்கிறோம்? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-8 படிக்கிறோம். கடவுள் கிணற்றண்டையில 3 சம்பவங்கள் நடக்குது. முதலாவது ஆகார். யாருங்க? ஆகாரோடு கடவுள் பேசி அவளை பிளஸ் பண்றது எங்க பண்றாரு? படிங்க. ஊற்றண்டை என்று படிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 7-8 படிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூர்க்கே போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டலை கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரு போதும். எங்க சந்திக்கிறாரு? எங்க சந்திக்கிறாரு? கடவுள் ஆகாரை சந்தித்த இடம் எங்கே? தண்ணீர் ஊற்று. அது ஒரு கிணறு தான். ஆமென். அங்கதான் சந்தித்து அவளோடு பேசி அவளை பிளஸ் பண்றாரு. தேவன் உன்னை சந்திக்கும் இடம் கிணறு. அதான் சபை. இது கிணறு என்றும் இது ஒரு ஊற்று என்றும் சொல்லப்படுகிறது. அவ எப்படிப்பட்ட ஆளா இருக்கட்டுங்க, தேவன் சந்தித்து பிளஸ் பண்ற இடம் கிணறு தான். அவன் எப்படிப்பட்ட ஆகார்? யாருங்க? யாபரகாமுக்கு ஸ்தோத்திரம். நாம் சொல்ல கவனிங்க. எப்படிப்பட்ட ஆள் உலகத்துல எப்படிப்பட்ட கெட்டவர்கள், திருடனாகட்டும், கொலைகாரனாகட்டும், அவன் விபச்சாரியாகட்டும், எப்படியாப்பட்ட மனுஷா இருக்கட்டும், இங்க வந்து அவன் இயேசு இடத்தை ஒப்பு கொடுப்பான் என்றால் உண்மையா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த இடம் தான் இதெல்லாம். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகாரோடு பேசி ஆகாரை ஆசீர்வதித்த இடம் கிணறு. இன்றைக்கு உன்னையும் தேவன் சந்தித்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த இடம் தான். நீ சர்ச்சுக்கு வராம சர்ச்சை நீ அனாவசியப்படுத்திட்டு சர்ச்சை நீ மதிக்காம போனா எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்? பைபிள்ல காட்டி விட்டுருக்காங்க. எப்படி கிணறு தண்ணீர் இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாதோ அதே போலதான் கிறிஸ்தவனும் சபை இல்லாமல் வாழ முடியாது. ஒரு காலம் வரப்போகுது. வசனம் இல்லாத ஒரு காலம் வரப்போதான். வசனம் இல்லாத ஒரு காலம் என்ன காலம்? அது சபை இருக்காது. அப்படிதாங்க, சபை இருக்காது, வசனம் இருக்காது. அப்படி ஒரு காலம் வரப்போகுது சீக்கிரமா. இரண்டாவது காரியம் சொல்ற பாருங்க. இரண்டாவது சம்பவம். மோசே ஆடுகளுக்காக சண்டை போட்ட ஒரு இடம் கிணறு. தெரியுமா உங்களுக்கு? மோசே யாருக்காக சண்டை போடுறாங்க? ஆடுகளுக்காக சண்டை போட்ட இடம் கிணறு. எங்க படிக்கிறோம்? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம் நாம் படிக்கிறோம். சீக்கிரம் படிங்க. மீதியான் தேசத்து ஆசரனுக்கு 7 குமாரத்தி இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். துணை நின்று என்றால் அவர் சண்டை போடுறாங்க. யாருக்காக? ஆடுகளுக்காக. என்ன பண்றாரு மோசேங்க? சண்டை போட்டு தண்ணீர் குடிக்கும்படிக்கு துணை நிற்கிறார். எந்த இடத்துல நடக்குது? எங்க நடக்குதுங்க? உனக்காக கடவுள் ஃபைட் பண்ணனா நீ சர்ச்சை வந்தா ஃபைட் பண்ணுவ. ஆமென். உனக்காக தேவன் யுத்தம் பண்ணணுமா? உனக்காக தேவன் ஃபைட் பண்ணணுமா? உன் பட்சத்தில் நிக்கணுமா? உன் சத்துருக்கு விரோதமா ஏசப்பா ஃபைட் பண்ணணுமா? நீ இங்க வந்தா ஃபைட் நடக்கும். மோசே ஆடுகளுக்காக சண்டை பண்ணாரு. துணை நின்றார். நல்ல வார்த்தை, துணை நின்று. அப்படியே அந்த வார்த்தை சொல்லுங்க.
என்ன மோசே என்ன பண்ணாராங்க? ஆடுகளுக்கு துணை நின்று. யாருக்காக துணை நிற்கிறாரு? எந்த இடத்துல நடக்குது? கிணற்றண்டை நடக்குது. கடவுள் உன் துணை நின்று ஃபைட் பண்ணனா நீ சர்ச்சு வரதான். நீ ஆமென். சர்ச்சுக்கே வராம காத்துல சுத்தி நினைச்சுக்கா கடவுள் உன் துணை நிற்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி ஒரு சத்தியம் வசனம் பைபிளே கிடையாது. சர்ச்சுக்கு வராம ஏசியா வீட்டுக்கு வந்துருவாரு. எங்க வருவாரு? ரெபெக்கால் சந்திக்க வீட்டுக்கு போனாரா கிணத்துக்கு போனாரு? உன்னை இயேசு சந்திக்க வேண்டும், அங்கே சந்திப்பாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருது பிளஸ் பண்ற அப்புறம் விஷயம். முதலாக தேவன் உன் துணை நின்று உன்னை பிளஸ் பண்ண வேண்டும் என்றால் கிணறு. எல்லாம் சொல்லுங்க, கிணறு. நீங்க எங்க வந்திருக்கீங்க? யாருப்பா? கிணற்றண்டையிலே வந்திருக்கிறோம். ஏனென்றால் இங்க ஒருவர் வந்திருக்கிறார். என்னை பார்க்கும்படிக்கு, என் இருதயத்தை பார்க்கும்படிக்கு, என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, என்னோடு பேசும்படிக்கு, என் பட்சத்தில் நிற்கும்படிக்கு, என் துணை நிற்கும்படிக்கு இங்கு ஒருவர் வந்திருக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னும் காலம் இல்லை. எல்லாம் பாருங்க, இன்னும் காலம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கிணற்றண்டையில வந்துவிட்டார். ஆமென். சீக்கிரம் ரெபெக்கால் ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் காலம் இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. இந்த உலகத்துக்கு ஆரம்பம் இருக்குது, உலகத்துக்கு முடிவு இருக்குது. மனுஷனுக்கு ஆரம்பம் இருக்குது, மனுஷனுக்கு முடிவு இருக்கிறது. ஆமென். ஆதியும் அந்தமும் முடிவே இல்லாத ஒரே ஆள் கடவுள் தான், தேவன் தான். எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. வானத்துக்கு முடிவு இருக்குது, பூமிக்கு முடிவு இருக்குது, சமுத்திரத்துக்கு முடிவு இருக்கிறது, மலைகளுக்கு முடிவு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. இதோ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது பைபிள் சொன்னது. கிணற்றண்டையிலே ஒருவர் வந்தாயிற்று. கிணற்றண்டையிலே ஒருத்தர் வந்தாச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்றாரு அவரு. எங்க மனவாட்டி எங்கே? ஈசாக்கு ரெபெக்கால் எங்கே என்று ஒருத்தர் நின்று கொண்டே இருக்கிறார். சீக்கிரம் நீ ஆயத்தப்படு. சபையே சீக்கிரமாய் ஆயத்தப்படு. கிறிஸ்தவ ஜனமே சீக்கிரமாய் ஆயத்தப்படு. இதோ எலியாசர் வந்துவிட்டான். ஆபிரகாமின் வேலைக்காரன் வந்துவிட்டான். ரெபெக்கால் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். ரெபெக்கால் அழைத்து செல்லப்பட போகிறார். ஆமென். நம்ம தான் ரெபெக்கால மாறணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது இடம் பாருங்க. கிழக்காடில் நடந்த மூன்றாவது விஷயம் சொல்றேன் பாருங்க. இயேசு சமாரிய ஸ்திரீயோடு பேசின இடம் கிணறு. பல சத்தியங்கள் இயேசு பேசுறார். சமாரிய ஸ்திரீ யாரு? புறஜாதியானவர். புறஜாதி ஜனங்களோடு இயேசு பேசின இடம் கிணறு. ஆமென். இயேசு அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? சொல்லுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன பேசுறாரு? அவன் என்ன சொல்றான்? ஊர்ல போயிட்டு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு அவர்? என் மனதில் இருக்கிறதெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. நான் சொல்றேன், கவனிங்க. எல்லாம் பாருங்க. உன் மனதில் இருக்கிற காரியங்கள், நீ குழப்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள், உனக்கு மறைவான இருக்கிற காரியங்கள் எல்லாம் பேசுகிற இடம் சபை. இங்க வந்தாதான் நீ குழப்பம் நீங்கும். இங்க வந்தாதான் உனக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் அறிவார். நீ அறியாத குழப்பத்தை ஆண்டவருக்கு பேச வேண்டும் என்றால் சபை. ஆமென். அந்த சமாளித்து ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒண்ணும் தெரியல. அவருடைய மனக்கண்ணை திறந்து வைத்த இடம் கிணறு. ஆமென். சமாரியஸ்திரியுடைய மனக்கண்ணை திறக்க வைத்த இடம் எந்த இடம்? அது கிணறு. அதான் சபை. இந்த இடத்துல யார் வந்தாலும் அவருடைய மனக்கண்கள் திறக்க. ஆமென். தப்பானவள் தான். ஊரெல்லாம் அவளை போய் தப்பா சொல்லுது. ஆனால் அவளுக்கும் தேவராஜ்யம் உண்டு என்று சொன்ன இடம் கிணறு. அதான் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரோடு பேசின இடம் மோசே ஆடுகளுக்காக துணை நின்ற இடம் கிணறு.
இயேசு சமாரியத்தின் மனக்கண்ணை திறந்த இடம் கிணறு. கிணறு என்றால் சபை. அவங்க எல்லாரும் வந்திருக்கிற இடம் இன்றைக்கு கிணற்றண்டை தான் வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த இடத்துலதான் ஆண்டவர் செலக்ட் பண்ற இடம். இந்த இடம் என்னங்க இது? ஒவ்வொரு கிறிஸ்தவன் எப்படி ஜெபிக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கிற இடம் இந்த இடம் தான். கிணற்றண்டையிலே இதோ நான் நீரூற்றண்டையில் இருக்கிறேன் என்று வேலைக்காரர் சொல்றார். அந்த இடத்துல கிணற்றண்டை நிற்கும் பொழுது அங்க யார் வராங்க? அவர் செலக்ட் ஆவார். ஏன் என்று 4 விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி ரெபெக்காள் செலக்ட் ஆனார்? நாம் ரெபெக்காளாய் மாற வேண்டும். இயேசுவுக்கு மனவாட்டியாய் நாம் மாற வேண்டும். எப்படி மாறணும்? இந்த ரெபெக்காள் 4 தகுதிகளை ஒரு பார்க்கிறார். நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த இடத்துல ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவன் என்று தேவன் நம்மை அறிகிறார். நான் மூஞ்சில முகத்தை தான் பார்க்கணும், முகத்தை தான் பார்க்கிறேன். ஆனா நம்ம மத்தியில ஒரு இருக்கிறார். அவர் என்ன பார்க்கிறார்? நான் வருகிற இடம் கிணறு. இந்த இடத்துல தண்ணீர் என்ற வசனம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்மை பார்க்கிற ஒரு இருக்கிறார். இந்த இடம்தான் நம்மை இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். சபையை அலட்சியமா நினைக்காதீங்க. சபையை ரொம்ப ஈஸியா எடுத்துறாதீங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை டைம் பாஸ் பண்ற இடம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் போற ஒரு டியூட்டி மாரி கிடையாது. இந்த இடம் இயேசுக்கு மனவாட்டியாய் உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் இந்த இடம் தான். எப்படி இந்த ரெபெக்கா செலக்ட் ஆனா? நான் விஷயம் சொல்றேன் பாருங்க. இங்க நின்று பாக்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனா யார் செலக்ட் ஆனாங்க? அதை கேட்டுங்க. நிறைய பேர் வராங்க. ஆனா செலக்ட் ஆனவர்கள் ஒருவர் தான். ஜாக்கிரதை. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சர்ச்சை கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு எல்லா சபைகள் ரொம்புகிறது, நிரம்பி வழியுது. ஜனங்கள் ஓடுறாங்க எல்லாரும். ஆனால் செலக்ட் பண்ண போற ஒரே ஆள் தான். செலக்ட் ஆக போற ஆள் ஒரே ஆள் தான். ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் நீ நானும் சேர்வோமாக. சொல்லுங்க. எப்படி இந்த ரெபெக்கால இவர் கிணத்துக்கு டிசைட் பண்ணாரு? என்ன பார்த்தாரு அவர்கிட்ட? அவர் இடத்துல பார்த்த எத்தனை காரியங்கள்? 4. நம்பர் 1 என்ன தெரியுமா? அவள் கிணற்றண்டையில வந்தால் அதுதான் செலக்ட் ஆனா. முதல் குவாலிஃபிகேஷன் என்னங்க? வராம வீட்டுல இருந்தா இருக்கும், வேற யாரும் செலக்ட் ஆயிருக்கும். இல்லைங்க, வராம இருந்திருந்தா ஈசா கல்யாணம் ஆயிருக்கா? இல்ல, ஜெனரல் நம்ம பேசுவோம். இவங்க வரலங்க, என்ன இருக்கும்? ஈசா கல்யாணம் ஆகி சரியா இருப்பாரு. வேற ஆள் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இல்லனா வேற ஆள், நான் இல்லனா வேற ஆள் ஆண்டவருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். கிணற்றண்டையில வந்தால் அதனால செலக்ட் ஆகும். முதல் தகுதி, சபை கூடுதலுக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் உங்களுடைய தகுதி. கிணற்றண்டையிலே நீ வர வேண்டும், அதுதான் உங்கள் முதல் தகுதி. பைபிள்ல வார்த்தை தெரியுமா? எபிரேயர் புத்தகத்துல பைபிள் வார்த்தை, சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு வார்த்தை படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் போதும். ரெபெக்காவுடைய முதல் தகுதி என்னவென்றால் சபை கூடுதலுக்கு வந்தார். ஆமென். சபை கூடுதல் மிக முக்கியம். அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். முதல் தகுதி சபை கூடுதல் மிக மிக முக்கியம். நான் சர்ச்சையே போக மாட்டேன், வீட்டிலே இருக்கணும்னா ஆண்டவர் ஒருபோது ஒத்துக்க மாட்டேன்.
வீட்லயே டிவி ஆன்லைன்ல பசங்க நோ ஒத்துக்க மாட்டேன். எப்போ ஒத்துப்பா தெரியுமா? நீ நடக்க முடியாது நொண்டியா இருப்பாரு அப்ப வேணா ஒத்துப்பாரு. உனக்கு தூக்கி போகணும் உன்னால முடியாது அப்படின்னா அவரு ஒத்துப்பாரு. நொண்டியா இல்லைங்களா? அநேக சபை கூடுதலை விட்டுவிடுவது போல நீ விட்டு விடாத. நீ சபைக்கு வருவதை விடு என்றால் நீ ரிஜெக்ட். அவதான் இதான் பிரசங்கம், இதான் சத்தியம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ரெபெக்கால ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? ரெபெக்கா ஏன் செலக்ட் ஆனாள்? ரெபெக்கா ஏன் ஈசாக்குக்கு மனைவியாய் மாறினாள்? கிணற்றண்டையில வந்தால் சேர்த்தான. நான் சொல்றேன் பாருங்க, பரலோகம் ஒன்று உண்டு, சொர்க்கம் என்று உண்டு. அதன் வழி இங்குதான் இருக்கு. நீ இதை விட்டுட்டு எங்கதான் போனாலும் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது. யாக்கோபு சொன்னான், இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். எந்த இடத்துல அவன் எங்க படுத்திருந்து ஒரு கல்லை வச்சு அந்த இடத்துல அவன் என்ன பண்ண, எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்றார். அந்த இடத்துல ஒரு பேர், என்ன பேர் இருக்கிறாரு? வானத்தின் வாசல் என்று சொன்னார். அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது. அதான் சபை. சர்ச் என்பது ஏதோ வந்துட்டு உட்காந்து போறது அப்படி அல்ல. சர்ச் என்பது ஒரு பொழுதுபோக்கான இடம் அல்ல. சர்ச் என்பது ஜோக் கட்டி சிரிக்க வைக்கிற இடம் கிடையாது. சர்ச் என்பது காசை வசூல் பண்ற இடம் கிடையாது. சர்ச் என்பது டிசைன் ட்ரெஸ் போடுறது வந்து நீங்க எந்த ட்ரெஸ் மூக்கும் காது அது பார்க்கிற இடம் கிடையாது. வசனம் என்ற தண்ணீரை மொண்டு எடுக்கிற இடம். வசனம் என்ற தண்ணீரை நீ மொண்டு மொண்டு எடுத்து வீட்டுக் கொண்டு போகிற இடம் இந்த இடம். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாதுங்க. அதே போலதான் சபையின் ஐக்கியம் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவனால் வாழ முடியாது. வாழக்கூடாதான். முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, ரெபெக்கா இரண்டாவது தகுதி சொல்றேன் பாருங்க. ஏன் அவன் செலக்ட் ஆனார்? ஏன் இரண்டாவது ரெபெக்கா ஏன் செலக்ட் ஆனது? கவனிங்க, அவள் கிணற்றண்ட வரும்பொழுது கையில் குடத்தோடு வந்தார். எப்படி வந்தாவ? தன் குடத்தை தோல் மீது வைத்துக் கொண்டு வந்தால் என்று பைபிள் படிக்கும். ஆனால் தெரியுமா, படி 24 ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் படி என்ற வசனம் அது? அவள் 14ஆம் வசனம் நினைக்கிறேன். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று இதோ நான் இந்த 15 வசனம் படிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மீது வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். எப்படி வரா ரெபெக்காள்? குடத்தை தோள் மீது வைத்துக் கொண்டு கிணற்றண்டையில வந்தார். முதலாவது கிணற்றுக்கு வரணும். இரண்டாவது என்னமா? குடத்தோடு வரும், பாத்திரத்தோடு வரும். இனத்தின் அடையாளம் என்னவென்றால் ஆயத்தமான இருதயத்தோடு நாம் வர வேண்டும். குடத்தோடு வர வேண்டும் என்றால் எப்படி வரணும்? ஆயத்தமான இருதயத்தோடு வர வேண்டும். ஆமென். நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பேசும். உங்களோடு இன்னைக்கு தெரியாது, ஒரு நேரம் வரும். அன்னைக்கு சாம் பாஸ்டர் பேசினாரு என்று இந்த வசனம் ஒரு நாள் உங்களோடு பேசும். ஆமென். சர்ச்சுக்கு வரும்போது குடத்தோடு வரணும். கிணத்துக்கு வரும்போது எப்படி வருவாங்க? எல்லாரும் கைசி வருவாங்க. கிணத்துக்கு வரும்போது எப்படி வருவாங்க? கிணத்து வரும்போது குடத்தோடு வருவாங்க. அதே போலதான் சபைக்கு வரும்போது ஒரு ஆயத்தமான இதயத்தோடு, ஒரு பாத்திரத்தோடு வர வேண்டும். ஆமென். பாத்திரம் என்றால் ஆயத்தமான இருதயம். ஸ்தோத்திரம். வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
21ஆம் வசனம் படிக்கும் பொழுது படிங்க பார்ப்போம். ஒரு ஆயத்தமான ஒரு பாத்திரம் என்றுதான் நாங்கள் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆயத்தமான பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தமான பாத்திரம். ஆயத்தமான ஒரு குடத்தோடு நீ வரணும். ஆயத்தமான ஒரு பாத்திரத்தோடு வரணும். நான் சர்ச்சுக்கு போறேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வயிற்றுக்கு வரீங்க. சொல்லுங்க, சர்ச்சுக்கு வருமா நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன் சர்ச்சுக்கு. கை தூக்குங்க, கை தூக்குங்க. சர்ச்சுக்கு வரும்போது நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் சர்ச்சுக்கு வருவேன் நானு அப்படின்னு சொல்றேன். கையை தூக்குங்க. 4 பேர் தான். நீங்க இப்படி வந்தா என்ன கத்து போவீங்க? நீ வரும்போதே மொழின்னு வருது. சில வரும்போது என்ன குழந்தை தெரியல. சர்ச்சைக்கு வரும்போது தீன வீட்டுக்கு போன குழந்தை இப்ப வரும்போது வரும்போது கறிக்க சொல்லுடா பையத்தினியா வீரா பையத்தினியா என்னத்துக்கா எப்படி இருக்கு? நீ வரும்போது ஆயத்தத்தோடு வரணுமா? பைபிள் சொல்லுது. ரெபெக்காள் குடத்தோடு வந்தார், ஆயத்தமான ஒரு பாத்திரத்தோடு வந்தார். என்ன இங்க தண்ணி எடுத்துட்டு போனோம். ஆமென். என்ன ஆயத்தம்? அந்த குடம் எதுக்காக? அந்த குடம் எதுக்காக? தண்ணீர் என்றால் என்ன? வேத வசனத்தை இங்கிருந்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஆயத்தமான பாத்திரத்தோடு வர வேண்டும். அதான் சர்ச். இங்கிருந்து என்ன எடுத்துட்டு போறீங்க? நீங்க வசனம் என்ற ஆசீர்வாதம், தண்ணீர் என்ற வசனத்தை நீ எடுத்துட்டு போன வீட்டுக்கு. நீ என்ன பிரசவம் பண்ணாரு? நீ என்ன ஆண்டு பேசினார்? வீட்டுல போனா ஞாபகம். ஆயத்தம் என்ற ஒரு பாத்திரத்தோடு வந்தான். ரெபெக்கா குடத்தோடு வந்தான். வீட்டுக்கு கிளம்பும்போது நான் சொல்றேன், எதுக்கு ஜோமோட சொல்றேன், சர்ச்சைக்கு நீங்க வரும்போது நின்று ஒரு 2-3 செகண்ட் ஜோம் பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ஜெபித்து வருவீர்கள் என்றால், ஜெபித்து வருவீர்கள் என்றால் ஆசீர்வாதம் பெரும்படிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவார். மறுபடியும் சொல்லுங்க, சர்ச்சைக்கு வரும்போது 2 நிமிஷம் ஆண்டவரே நான் சர்ச்சைக்கு போறேன், நான் தகுதிப்படுத்தணும்பா, ஆசீர்வாதத்தோடு திரும்பி வரணும்பா சொல்லிட்டு நீங்க வாங்க. அந்த 2 நிமிஷம் ஜபம் உங்களை ஆண்டவர் ரெடி பண்ணிடுவார். உங்க இதயம் ஆயத்தமாயிடும். இங்க வரும்போது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. தண்ணி கொண்டு போயிட்டு திரும்பி போகும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோட ஆண்டவர் அனுப்புவார். ஏன் சர்ச்சைக்கு திரும்பி வெறுமையா போறீங்க? ஏன் ஒண்ணுமே இல்லாத போறது? ஏன் அப்படி? வரும்போது ஆயத்தம் இல்லாம வருதுனால, பாத்திரம் இல்லாமல் வர்றதுனாலதான். உன் இருதயம் தான் பாத்திரம், உன் இருதயம் தான் ஆயத்தமா இருக்கும். இரண்டாவது குவாலிபிகேஷன் ரெபெக்காள். முதலாவது கேட்டங்களை வந்தால், இரண்டாவது குடத்தோடு வந்தார், பாத்திரத்தோடு வந்தார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இந்த பாத்திரங்கள் நிரம்புவதாக இன்றைக்கு இந்த காலை வேளையிலே சபை என்ற இந்த கிணச்சண்டையில வந்திருக்கிற தேவ ஜனமே நிறைவோடு திரும்பி போவீர்களாக. நிறைவான தண்ணீரோடு, நிறைவான ஆசீர்வாதத்தோடு, நிறைவான தேவ வார்த்தையோடு இங்கிருந்து நீ கடந்து போவாயாக. ஆண்டவர் உன்னை ஒரு ரெபெக்காளாய் பார்க்கிறார். எல்லாரும் கண்ண மேல வைத்து கண்ணை பேசுறாரு. உன்னை ஒரு ரெபெக்காளாய் பார்க்கிறார் ஆண்டவர். உன்னை ஒருபோதும் வெறுமையா அனுப்ப மாட்டார்கள். ஒரு கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீ வர, சர்ச்சைக்கு வர, ஒவ்வொரு ஆராதனைக்கும் நீ தேவனை தேடி வருகிறாய் என்று இங்கு ஒருவர் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உனக்கு பிரதிபலன் தருவாராக. பயத்தோடு பக்தியோடு என்னண்டையிலே நீ வருவதை நான் பார்க்கிறேன். நீ என்னை தேடுவதை நான் உன்னை பார்க்கிறேன். உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். அவனே உன்னை நிரப்பும் தேவன். அவனை உண்மையாக அனுப்புவதில்லை. நிறைவான பாத்திரமாகி மாறுவாயாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க.
நீங்க பாத்திரத்தோடு வாங்க. நிரப்புறது தேவனுடைய கடமை. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சர்ச்சைக்கு வரும்போது ஜெபம் பண்ணு. அதே போல வெளியே எங்க போனா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிப்போம். அப்படி ஜெபித்து நீங்க போகிறீர்கள் என்றால் எந்த இடத்திலும் எந்த சத்துரு வல்லமையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. சின்ன ஜெபம் போதும். வெளியே போற ஸ்தோத்திரம் கூட வாங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்க கூட 2 தூதர்கள் வெளியிடும். உங்க கூட 2 தூதர்கள் ஆயத்தமாயிடும் உங்க கூட வர்றது. ஆமென். ஆயத்தமான ஒரு பாத்திரத்தோடு ரெபெக்காள் கிழக்கன்றே வந்தால் மணவாட்டியாய் மாறி. ஆமென். தண்ணி எடுக்க வந்தா மணவாட்டியா மாறிட்டாள். மூன்றாவது காரியம் சீக்கிரம் முடிக்கிற. மூன்றாவது காரியம் ரெபெக்காளோட குவாலிஃபிகேஷன். மூன்றாவது காரியம் பார்க்கும்போது பாருங்க, அவர்கிட்ட இந்த வேலைக்காரன் பார்த்த மூணாவது ஒரு குவாலிஃபிகேஷன், மூன்றாவது ஒரு காரியம் என்ன என்றால், இவர் மனசுல நினைச்சது அவ அப்படி பண்ணான். இவர் மனசுல என்ன நினைச்சாரோ அதை அப்படியே செஞ்சார். ஆச்சரியப்பட்டான். அவன் ஆச்சரியப்பட்டான். பைபிள் இருக்குது. அவன் ஆச்சரியப்பட்டான். படி வசனம் 21 படிங்க. ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் 21 வசனம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு போதும் என்ன பண்றாரு? ஆச்சரியப்பட்டு நான் சொல்ல கவனிக்கும். நீங்கள் கிணற்றங்களிலே சபைக்கு நீங்கள் வருகிறவர்களாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார். நாம் சபை கூடுதலை விட்டுவிடாமல் சபையை சர்ச்சை நம்ம சரியா ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். பைபிள்ல போட்டு இவர் யார் பார்த்து ஆச்சரியப்படுறாரு? யார் ரெபெக்காள்னா? சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் ரெபெக்காள். ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒவ்வொரு தேவ சமூகத்திற்கும் நீ சபைக்கு வந்து போகும்போது ஜனங்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் செய்வார். உன் குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உன் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ செய்யும் தொழிலை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் வீட்டை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உனக்கு நடக்கிற நன்மையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ பேசும் வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? கிணறு. சொல்லுங்க, காரணம் என்னங்க? கிணறு. அதான் சபை. எங்க போறீங்க? கிணத்துக்கு போறேன். நான் தெய்வம் சொல்றது. எங்க போறீங்க? கிணத்துக்கு போறேன். தண்ணி முன் வர போறோம். நாங்க எங்க போறீங்க? தண்ணி முன் வர போறோம். நாங்க கிணத்துக்கு போறோம். கிணறு என்றால் சபை, தண்ணீர் என்றால் வசனம். இந்த கிணத்தண்டையில ஒருத்தர் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் அவர்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க. இந்த வேலைக்காரன் ரெபெக்காளை செலக்ட் பண்றது கிணத்துக்கு வந்தாரு. ஒரு கையோட வரல. விளையாடுறது எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனம் இருக்கு பாருங்க. 22 வசனம் படிங்க. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அது இல்லப்பா. அந்த மணி அரை செட்டில் அது இல்லை. என்ன பாருங்க. அவன் கையில் வெறுங்கை வராம ஒரு காற்று வர 50 படிங்க. 50 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் 7 படிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் அழைத்து வந்தவனும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையற்றுமாகிய வானத்து தேவனாகிய கர்த்தர், நீ அங்கிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு அவன் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களிலே 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல உச்சிதமான பொருட்களும் அவன் கையிலே இருந்தன. இதெல்லாம் பட்சி பாக்குற வீட்டுல பைபிள் படியில போய் யாரும் தெரியும். வேலைக்கார சும்மா வரல, அப்படியே என்ன நான் கையில சகல உச்சிதமான பொருட்களோடு வந்தான். யார் அவன்? அவன் தான் பசுத்தாவியானவர். கிணத்தண்டையில வந்த அந்த வேலைக்காரன் ஒரு கையோட வரல, விளையோட போற பொருட்கள் எல்லாம் ஸ்பெஷல் பொருட்கள், பலவிதமான கிஃப்ட் எல்லாத்தையும் வச்சு கையில வச்சுதான் நிக்கிறார். ஸ்தோத்திரம். யாருக்கு கொடுப்பதற்கா? ரெபெக்காள் கொடுக்கும்படிக்காக. நான் சொல்ற கவனிங்க, நீங்க சபைக்கு வரும்பொழுது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு பல பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு விருந்தை அனுப்ப மாட்டார். சகல ஆசீர்வாதங்களோடு சகல உச்சிதமான பொருட்களோடு ஆபிரகாமின் கையை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்ற சத்தியம் புரியுதா உங்களுக்கு? கிணத்தண்டையில வருகிறவர்கள் வெறும் கையாய் போவதில்லை. இங்க வந்து நின்று கொண்டிருக்கிற வேலைக்காரர் பரிசுத்த ஆவியானவர் பல உச்சிதமான பொருட்களை உங்களுக்கு கொடுக்கும்படி கை வச்சிருக்கிறார். சமாதானம் வேணுமா? வீடு தரார். ஆரோக்கியம் வேணுமா? தராரு. வேற என்ன வேணும்? வீட்டுல தேவையான பொருட்கள் வேணும், தராரு. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கையில் வச்சுதான் இங்க நிற்கிறாரு. இப்போ அந்த அடுத்தது மூணாவது சொல்லிட்டு நானு 4வது கதை சொல்லுவேன். தன் இருதயத்துல வேலைக்காரன் என்று நினைக்கிறார், அதையே அப்படியே அவன் என்ன செய்யறாங்க? 3வது காரியம் தானே. 3வது காரியம் என்னங்க? வேலைக்காரன் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே செய்தார். ஆச்சரியப்பட்டான், அப்படியே செய்தார். ஸ்தோத்திரம். நான் கவனிங்க, 3வது குவாலிஃபிகேஷன் என்ன? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம செலக்ட். அவர் நினைக்கிறதோ நம்ம செய்யறது ஒன்னா இருந்தா கரெக்ட் ஆகுது. ஆமென். தேவ சித்தம் எதுவோ அது நடக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை அறிய வேண்டும். ஆண்டவர் உன்னை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கிறார் என்பதை நீ உணர வேண்டும். நீ கண்டுபிடிக்கணும். அப்பதான் செலக்ட் ஆக முடியும். ஸ்தோத்திரம். ரெபெக்காள் என்பவள் கிணத்தண்டை வரும்பொழுதுதான் அவருக்கு அந்த அறிவு வருது. அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படி செய்தார். கடவுளுடைய மனசுல உங்களை குறித்து என்ன பிளான் இருக்குதோ அதை கண்டுபிடிக்கிற சபை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடவுள் உன்னை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கிறார், உன்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், உன்னை குறித்து என்ன ஒரு மனசுல வச்சிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிற இடம் எங்கே? சபை. இங்கதான் புரியும். ரெபெக்கா கிணத்தண்ட வந்தவன் புரியுது. அவருக்கு என்ன செய்யணும் என்பது புரிஞ்சிச்சு. இவங்களுக்கே புரிஞ்சு சொல்லல. அவர் இவங்களுக்கே புரிஞ்சு. ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, வருங்காலத்தை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்கிற இடம் சபை. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அதுதான் சபை. சபை. நீ அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவை கொடுக்கிற இடம் சபை. உன் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை கொடுக்கிற இடம் சபை. அதான் கிணறு. அடுத்த கட்டம் என்ன செய்யறது புரியுது நம்மளுக்கு. பிள்ளை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் காலத்தை குறித்தும் அடுத்து என்ன செய்ய என்று புரியல, குழப்பமா இருக்குது. கவலைப்படாத. இந்த இடத்துல உனக்கு தெளிவு உண்டாகும். இந்த இடத்துல உனக்கே அறிவு உண்டாகும். அடுத்து என்ன செய்யணும். அப்பொழுது உன் கணவன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார், உன் மனைவி உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார், உன் உற்றார் உறவினர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எப்படி ஒரு ஐடியா வருது உங்களுக்கு, எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஆலோசனை வருது, எப்படி உங்களுக்கு பிளான் பண்றாங்க என்று அநேகர் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் செய்வார். அந்த இடம் கிடைக்கும் சபை. எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஆலோசனையை கொடுக்கிற இடம் எங்க சபைதான். கடைசி ஒரு காரியத்தை நான் முடிக்கிறேன். ரெபெக்காளின் 4வது காரியம் என்ன? இந்த வேலைக்காரன் கிணத்தண்டை நின்று கொண்டிருந்தவர் ரெபெக்காள் இடத்துல பார்த்த 4வது காரியம் என்னவென்றால், என்ன பண்றா, தண்ணீரை அவனுக்கு ஊற்றினான். என்ன பண்றா? யாரு கூத்துறா? யாரு கூத்துறா?
வேலைக்காரன் ஊத்துறா, அதுக்கப்புறம் ஒட்டகங்களுக்கு ஊத்துறா. கிணற்றங்கையிலே ரெபெக்காள் தண்ணீரை ஊற்றினார். தண்ணீரை ஊற்றினார். இது ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. நம்பர் 1, கவனிங்க. நம்பர் 1, நீங்க சர்ச்சை சபைக்கு வரும்போது உங்களுடைய இருதயத்தை நீங்க தண்ணீரை போல ஊற்ற, அப்பதான் நீங்க செலக்ட் ஆக முடியும். உன் இருதயத்தை எப்படி ஊத்துறோம்? அது தண்ணீரை போல ஊற்று. ஒன்னுத்தையும் வச்சு கூடாது. சர்ச்சைக்கு வந்தவங்க அது வந்தபடியே போக கூடாது. உன் இருதயத்தை எல்லாம் ஊத்திடு. உன் இருதயத்துல பாரம் ஊற்று. உன் இருதயத்துல வேதனை ஊற்று. உன் இருதயத்துல கஷ்டம் ஊற்றிடு. உன் இருதயத்துல மனவேதனை ஊற்றிடு. உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் ஊற்றிடு. ஊத்து ஊத்த ஊத்த. குடத்தில் இருக்கும் தண்ணீரை ஊற்றுவிடம் கிணறு. அவள் அப்படியே ஊற்று. சர்ச்சைக்கு வந்து இருதயத்தை ஊற்றிவிட்டு நீங்கள் போகணும். இதான் அண்ணால் சொன்னார். அண்ணால் சர்ச்சைக்கு வர வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவ போகும்போது ஏழிக்கிட்ட என்ன சொல்றா? என் இருதயத்தை நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஊற்றினா போனா ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தார். நீங்க உங்க இருதயத்தை நீங்க ஊற்றிட்டு போங்க. நான் சொல்றேன் பாருங்க, அடுத்த முறை வரும்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க வருவீங்க. எந்த ஊற்றிடு. மன கஷ்டமான எதாவது ஊற்றிடுங்க. ஊற்ற வேண்டிய இடம் இங்கதான் ஊற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு பகுதி சொன்னாங்க, கவனிங்க. 2வது பகுதி, எனக்கு அவனுக்கும் ஊத்துறா, அவன் கூட இருக்கிற இந்த ஊற்றுவது என்பது அன்பை காட்டுகிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்பை ஊற்றுவது என்றால் அன்பு. நம்முடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு காட்ட ஊற்றணும். ரோமர் 5 படிக்கிறோம், தேவனுடைய அன்பு ஒரு இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். ரோமர் 5 சீக்கிரம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பது 2வது அர்த்தம் என்னங்க சொல்லுங்க? அன்பு. ஊற்றுவது என்றால் என்ன? அன்பு. முதலாவது அவள் இருதயத்தில் வேதனையெல்லாம் ஊத்திடுறா. 2வது சபையில நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு ஊற்ற வேண்டும். ஆமென். அதான் கிணறு. இதெல்லாம் பார்க்கிறாரு வேலைக்காரன் எலியாசர் நின்றெல்லாம் பார்க்கிறாரு. இந்த மாதிரி யார் செலக்ட் பண்றது, யார் தண்ணீரை ஊற்றுவது என்று அவர் நின்று பார்த்துனே இருக்கிறார். அப்போ தண்ணீரை ஊற்றுவதனால் ரெபெக்காள் செலக்ட் ஆன. நீங்கள் சபைக்கு வரும் பொழுது உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு ஊற்ற வேண்டும். அப்பதான் செலக்ட். ஆமென். சர்ச்சைக்கு வரவங்க எல்லாரும் நல்ல இதயத்தோடு எல்லாரும் பக்தியான வரமாட்டாங்க. 4வாசி பக்தியான, 3/4வாசி பக்தி இல்லாம இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய அன்பை ஊற்ற வேண்டும். அவங்க தான் செலக்ட் ஆகுது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தை நான் முடிக்கிறேன். சபைக்கு சில ஒட்டகம் போல வருவாங்க. அவங்க உங்களுக்கு அன்பு காட்ட மாட்டாங்க, ஒண்ணும் காட்ட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க ஒட்டகம் இருக்காங்க, நீங்க ஒட்டகம் இருப்பீரியா? நீ ரெபெக்காளா இரு. அவங்க ஒட்டகம் மாதிரி இருந்தா நீ எப்படி இரு? ரெபெக்காளா இரு. அப்பதான் நீ செலக்ட் ஆகுது. இங்க மாத்திரம் எல்லா சபையிலும் இருக்குது. நிறைவு குறைவு எல்லா சபையிலும் இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்டான சபை பூமியில் இருக்காது. என்னிடத்தில் பல குறைகள் உண்டு, இல்லைன்னு சொல்லலாம். நம்ம இடத்துல சில ஒட்டகம் புத்தி தான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி சொல்றோம், நியாயம் பண்ணணும்.
ஆமா அந்த அம்மா என்ன பார்த்து மூஞ்சி திருப்பி போகுது. அது ஒட்டகம், நீ போ. அது ஒட்டகம் இருக்குது, நீ ஒட்டகம் ஆயிடுவியா? நீ ரெபேக்காள் ஆயிடு. புரியுதா? இதெல்லாம் சபையில சொல்லி கொடுங்க. இது கிணறு. இந்த இடத்துல ஒட்டகம் வரோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாருக்கும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நாம் சொல்ல பாருங்க, மற்றவங்க உங்களை பார்த்து சோத்திரம் பண்ண நீங்க சோத்திரம் பண்ணுங்க. மற்றவங்க மூஞ்ச 10 நிமிஷம் பண்ண நீங்க அவங்க கூட பேசுங்க. போயிட்டு அவன் ஓட்டம் நீ ஓட்டம் ஆயிடும். அப்படி எல்லாரும் ஓட்டத்துக்கு பசங்க மண்டபே ஆட நான் ஓட்டம் வைக்கிறேன்னா நான் சத்தியம். ரெபெக்காள் மனுஷனுக்கும் தண்ணீர் ஊற்றினால், ஒட்டகத்துக்கும் தண்ணீர் ஊற்றினாள். உங்களை நேசிக்கிறவங்களுக்கு அன்பு காட்டுங்க. உங்களை பார்த்து திரும்பி போகிறவங்களுக்கு அன்பு காட்டுங்க. கடவுள் கட்டுங்க, எல்லா கடவுள் கட்டுங்க. இதுதான் சத்தியம். கிணற்றண்டையில மனுஷன் வரும், ஒட்டகம் வரும், ஆடு வரும், மாடு வரும், குதிரை வரும், எல்லாம் வரும் கேட்டாங்க. அப்படி என்னங்க கிணத்துல என்ன வரும்? தண்ணி குடிக்க எல்லா மிருகங்களும் வரும். அதே போலதான் சபை. சபையில வரும் எல்லாரும் பக்தியா அன்பும் இருக்க மாட்டாங்க. சில மிருகத்தை போல இருப்பார்கள். ஆனால் நீயும் ரெபெக்காளா இருக்கிறது. யார் என்கிட்ட பேசலாம் பரவாயில்ல, நான் போய் பேசுறேன். நான் தண்ணீர் ஊற்று. ஆமென். யார் உங்களுக்கு சோத்திரம் பண்ண? நீங்க போய் சோத்திரம் பண்ண. ஒட்டகம் போவது பரலோகத்துக்கு, நீ போ ஒட்டகத்துக்கு. ஆமென். இதெல்லாம் கிணற்றண்டையில் நடக்கிற விஷயம், சபையின் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்ல கவனிங்க. கிணற்றண்டையிலே கிணற்றில் எடுக்கிற தண்ணீரை இந்த ரெபெக்காள் ஊற்றினார். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க இங்க எடுக்கிற தண்ணீர் என்ன செய்வீங்க? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற பிரசங்கங்கள் மற்றவங்களுக்கு முடிஞ்சா மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க போயிட்டு இன்னைக்கு சண்டே எங்க சர்ச்சை கேட்ட பிரசங்கம் இது என்று குடத்துல எடுத்த தண்ணீரை எடுத்து நீ மற்றவர்கள் போய் கொடு. அவன் மிருகமா இருக்கட்டும், அவங்க போய் குழம்பு கொடு. சர்ச்சைகள் அப்படி என்ன எடுத்து போற? நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர ஒண்ணு பிரோஜனம் மற்றவங்களுக்கு பிரோஜனம் இல்லாத குடமும் தண்ணீரும் உங்களுக்கு எதுக்கு? அவன் தான் ரெபெக்காள். சர்ச்சைக்கு போயிட்டு வந்தீங்களா? என்ன நீ சர்ச்சைக்கு போயிட்டு வந்தீங்களா? என்ன அப்படின்னு மற்றவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கை வந்து சொல்லுவீங்க. ஆமா போயிட்டு வந்தாங்க பாஸ்டர் பசங்க சிசிட்டு வா. நல்ல ஜோக் ஆச்சாரு. இன்னொரு சொன்னாரு, எடுத்து போயிட்டு மற்றவங்களுக்கு ஊத்து. உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு ஊத்து, வீட்டு பக்கத்துல இருக்க ஊத்து, உங்களை வேலை செய்யறவங்களுக்கு ஊத்து. அதுக்காக பாஸ்டர் பசங்க பண்ண சொல்லுங்க, நான் சொல்லல. கேட்ட தேவ வார்த்தையை மட்டும் சொல்லு, பிரயோஜனமாகும். இதனால் எலியாசை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் ரெபெக்காவோட செலக்ட் ஆனதுக்கு காரணம். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இன்னும் காலம் இல்லை, சமீபமாயிற்று. கிணற்றண்டையில எலியாசை வந்துவிட்டார். அநேகரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரெபெக்காள் சீக்கிரம் ஆயத்தப்பட வேண்டும். ஈசாக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஈசா காத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ரெபெக்காளா மாறுறீங்களா? ரெபெக்காள் ஒருவள் தான் ஈசாக்கு மனைவியாய் மாற முடியும். ஆயத்தப்படுத்த இடம் இந்த கிணறு தான். உன்னை ஆயத்தப்படுத்த இடம் இந்த சபை தான். ரெபெக்காள் நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்வோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா கரங்களை மேல உயர்த்தி கண்களை மூடுங்க. ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்.